யாழ்ப்பாணத்துல ஒரு லக்ஸரியான ஒரு மாதிரி கிராமம்னு சொல்லாம அம்மா அப்பா வந்து 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல இருந்தே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தான் இப்போ கொஞ்சம் பிள்ளைகளை வளர்க்கணும். வடமாநிலத்திலேயே முதலாவது இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மரத்துலேருந்து அந்த காலத்து செட்டப் மாதிரியே நாச்சார் வீடு உண்மையிலேயே வடிவா இருக்குது தானே. ஹோம் ஸ்டே என்று சொல்லி இப்போ எல்லாரும் வந்து விரும்பினோம். அந்த விட்டு கிராமங்களுக்குள்ள போய் இருக்கணும்னு ஆசைப்படினோம். நல்ல வடிவான ஒரு ஏரியா, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் தெரியும் அந்த முழு அழகு. மற்றது யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாருக்குமே சீ ஃபுட் சாப்பிடணும்னு ஆசை. வெளியால் பயங்கர வகையாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் குளிர்மையாக இருக்குது, ஏசி போடாமலே. அதுக்காண்டி தான் இது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு காற்று வேணும், பூச்சி வரக்கூடாது. சரிதானே. அப்போ இப்படி ஒன்றை டிசைன் பண்ணி அவைக்கு தான் இடாக்கு காட்டுறேன். இது எல்லாருமே வந்து ஹார்ட்கோர். வெளிநாடு தான் போனால் தான் வாழலாம். இந்த மண்ணில் வாழ இல்லாதன்ட்டு அடம் பிடிச்சு கொண்டு இருந்தாக்கள். அதுக்குள்ளேயும் இந்த டிசைன் எல்லாம் வச்சு வித்தியாசமாக இருக்கும் உண்மையிலேயே. இதுக்கு பறவைகள், பேர்ட்ஸ், பனை, கல், பதநீர் எல்லாம் அந்த வியூவை பாருங்க, அப்படியே நல்லா இருக்குண்ணே. ட்ரெடிஷனலுக்கு போனீங்கன்னா நாச்சார் வீடு, மாடர்னுக்கு போனீங்கன்னா மாடர்ன் வீடு. ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வாழ்கிற இடம். சரிதானே. அதுக்குள்ள நாங்கள் பிளவிட்டோம்னா அவங்கள ஒரு நாள் அவங்களை திட்டிகிட்டு இருப்பாங்க. அதுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்றதுல சரியான கவனமாக இருந்து தான். அக்காவுக்கு என்ன தெரியாது இது வேண்டினாண்டு என்ன அதை சொல்லுங்க, உண்மையாக தெரியாது. இல்லை இப்போ வரைக்கா சொல்ல கொஞ்சம் வேண்டினீங்களான்னு சொல்லி கேட்குறா. அவள் அதை விட வைக்க என்னென்னா குளிக்க தங்களுக்கு வெளியால் நின்று குளிச்ச ஒரு ஃபீலிங் வரணும்னு சொன்னால் போல அப்போ மேலுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் அடிச்சு விட்டுக்கிறாங்க. ஒரு வெஹிக்கிள் ஒரு ஆளாக இருந்தீங்களா சரிதானே. நீங்கள் வெஹிக்கிள் ரோட்டில் போனால் அடிபட்டு செத்து போகணுன்ட்டு பயப்பட்டீங்களா நீங்கள் வாழ்க்கையில் ரோட்லேயே போயிடாது. செங்கல் என்ன காத்தோட்டத்துக்காக வேண்டி, காத்தோட்டம் குளிர்மைக்காக வேண்டி வந்து செங்கல்ல சூஸ் பண்ணாங்க. வடமானம் வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் டு இன்வெஸ்ட். என்னுடைய நிறைய வெளிநாட்டுக்கார பர்சனலாக கால் பண்ணி கேட்டிருக்கிறேன். எங்களுக்கு அமைதியான இடத்துல காணி தேவை, டவுனு கிட்ட சொல்லி கேட்டிருக்கேன். எல்லாம் ஆன்டிக் பார்த்து ஆசைப்படுவீங்க நீங்களே, நாங்களே ஆசைப்பட்டது. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அல்லைப்பட்டியில் நிற்கிறேன். குறிப்பாக அல்லை விழாவுக்கு தான் வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு வடக்கு மாகாணத்திலே முதல் தடவையாக இப்படி ஒரு விஷயம் செய்யணும். என்ன விஷயம்னு சொன்னால் ஒரு மாதிரி கிராமம், அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொகுசான மாதிரி கிராமம். அதாவது நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னாலே ஒரு குட்டி வெளிநாடு பார்க்குற மாதிரி கிடைக்கும். அந்தளவுக்கு வீடுகளும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அமைப்புகளில் அவ்வளவு லக்ஸரியான ஒரு மாதிரி கிராமம் வந்து உருவாகி கொண்டு வருது. இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு தான் பார்த்துனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரப்போகுது. கிட்டத்தட்ட நிறைய வீடுகள் வரப்போகுது. அந்த ஒவ்வொரு வீடுகளும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அமைப்புகளில் எங்கள் ட்ரெடிஷனல் பாரம்பரிய முறைப்படி நாச்சார் வீடுகள், லக்ஸரியான வீடுகள். அதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெளிநாட்டு செட்டப்பில் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. இது எல்லாமே நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். அதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கடைசி காலங்களில் இல்லாட்டி எங்கள் ஓய்வு காலங்களில் இலங்கைக்கு வரணும், குறிப்பாக யாழ்ப்பாணம் வரணும். யாழ்ப்பாணம் வரைக்கும் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி லக்ஸரியான வாழ்க்கை லைஃப் எங்களுக்கு தேவை. கடைசி காலம் நாங்கள் லக்ஸரியான இடத்துல ஒரு அமைதியான வீட்டை கட்டி வாழணும்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்த தெரிவித்து கொள்ளலாம். இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி வசதிகள் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க? வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம். நன்றி. சுகந்தன் அண்ணா, இவரை நீங்கள் பொன்னாளியில் பார்த்துருப்பீங்க, பல்மேரா ரிசார்ட்டில் பார்த்துருப்பீங்க. திடீரென்று அல்லை வில்லா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு கேள்வியோட தம்பி. அல்லை விழா வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு வடமாகாணத்துக்கு. அப்போ இதில் வந்து நோர்வேலேருந்து வந்த ஒரு இது மெடிக்கல் இன்ஸ்பெக்டராக இருந்தவரும், சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்த ஸ்ரீ என்று சொல்லி டாக்டரேட் செய்த லாஜிஸ்டிக்கில் டாக்டரேட் செய்தவன் தான் வந்து இந்த லேண்டை செலக்ட் பண்ணி வேண்டி செய்ய வலிக்கிட்டவன். அப்புறம் கொஞ்சம் காலத்துலேருந்து என்ன நடுவிலும் கேட்டபடி சொந்த என்ன ஜாயின் பண்ணுங்கொண்டு நான் திருவடியில் உங்களுக்கு தெரிந்தானே அதுலேயே சரியான பேசி ஓமோ இல்லையோண்டு யோசிச்சு கொண்டு தான். அப்புறம் பார்த்தா இது எங்களுக்கு வடமானது கட்டாயம் தேவையானது உண்டு. மற்றது நான் இங்கே பெர்மனெண்ட்டாக ஸ்ரீலங்காவில் இருக்கிறபடியே எனக்கு இதை வந்து சரியாக வழிநடத்துறதுக்குரிய ஆள்பலமும் அறிவும் இருந்துச்சு. அப்போ செய்வம் கொண்டு போட்டு தான் இதன்றது. அல்லவிழா ஏன்னு சொல்லி சொன்னால், அதாவது வடமாகாணத்துக்கு ஏன் எங்கள்ட தமிழ் மக்களுக்கு ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பார்த்தீங்க எங்களுக்கு யுத்தம் வந்த பிறகு எங்கள்ட அறிவு புத்திஜீவிகள் கன பேர் வந்து செத்துட்டணும் அல்லது நாட்டை விட்டு போயிட்டணும். அதே மாதிரிக்கு எங்கள்ட பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிலேருந்து படித்து வர பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அப்பா வந்து 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புலேருந்தே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தான் கொஞ்சம் பிள்ளைகளை வளர்க்கணும். சரிதானே. அப்போ அது வளர்த்து அது உண்மையில் கவலைக்குரிய விஷயம். ஏன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு வர்ற பெஸ்ட் பிள்ளைகள் எல்லாம் வந்து வெளியால் போயிடும். வெளியால் போய் வந்து அவர் பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபைனான்ஷியலி பவர்ஃபுல், நாலேஜில் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அவையே கொண்டு வரணும். ஒன்று முதல் எளியாக போன ஆக்கள், ரிட்டையர் பண்ண ஆக்களை கொண்டு வரணும். மற்றது எங்கள்கிட்ட போன ஆக்களை கொண்டாதான் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட நாட்டை வந்து ஜியோபொலிட்டிக்கலி வந்து நாங்கள் ஒரு ஈக்குவலான இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு வந்து எங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் வந்தால் இங்கே நிற்கிறதுக்கு 4 ஸ்டார் ப்ளஸ் கேட்டகரியோ 5 ஸ்டாரில் வந்து இங்கே ஒன்றுமே இல்லை. சரிதானே. அப்போ அதால் தான் வந்து நான் இந்த இதுக்கு வந்து உண்மையில் சப்போர்ட் பண்ணதுண்டு. அப்போ வந்துச்சுன்னு வந்து அவள் வந்து இங்கே
அதாவது ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி ஏர்லி ரிட்டையரிஸாக இருந்தாலும் சரி 24 ஹவர் செக்யூரிட்டியோட இதில் வந்து 24 ஹவர் செக்யூரிட்டி நீங்கள் வந்து வீட்டை கதவை திறந்து விட்டுட்டு படுக்கக்கூடிய மாதிரிக்கு தான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சரியப்படுங்க. இது இன்னும் வேலை நடந்து கொண்டு தான் இருக்குது. குறிப்பிட்ட சில காலத்துக்கு பிறகு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு லக்ஸரியான ஒரு மாதிரி கிராமம்னு சொல்லாமல் அவ்வளோது நிறைய ஃபெசிலிட்டிஸோட வரப்போது உங்களுக்கு போக என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்வேன். இது நாங்கள் சேல் செய்ய தொடங்கினது ஒரு 6 மாதத்துக்கு முன்னே தான். இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து முழு வீடும் வந்து வித்துடுவோம். அதில் மாட்டுக்கறதுக்கு இடமே இல்லை எனக்கு தெரியும். அதுவும் செலக்ட் பண்ணப்பட்ட ஆட்களுக்கு தான் கொடுக்க சொல்லி ஏற்கனவே வேண்டி இருக்கிற ஆட்கள் சொல்லியிருக்கணும். ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனலில் மாதிரி கிராமமாக வச்சுருக்கணும்னு சொல்லி அப்போ 6 மாதத்தில் கொடுத்து முடிச்சிடுவோம். பிறகு இன்னும் ஒரு 2 வருஷம் மொத்தம் 2.5 வருஷத்தில் முழு வீடும் வந்து கட்டி முடிஞ்சு பெர்ஃபெக்டாக வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னே நான் சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே ஜனவரியிலிருந்து வந்து 4-5 குடும்பம் வந்து மூவ் பண்ணி இங்கே வாழ தொடங்கினோம். அதில் ஒரு ஆள் டாக்டர், ஒரு ஆள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இன்னும் ஒரு ஆள் டாக்டரேட் செய்தால் சரிதானே. அப்படி வந்து அவ இங்கே ரிட்டையர் பண்ணி வந்திருக்கணும். இனி அடுத்த லெவல்களுக்கு கொண்டு போகிறது சுவம். ஓகே, இந்த அல்லை விழாண்ட லொக்கேஷன் எங்கே இருக்குது சரியான? ஓகே, அல்லை விழான்றது யாழ்ப்பாணத்திலிருந்து 4.5 கிலோமீட்டரில் அல்லப்பட்டியில் வருது. ஓகே, அதாவது என்ன மண்டதீவு ரோட்டில் வந்து கொண்டிருந்தீங்கண்டா பண்ணப்பாலத்தில் வந்து கொண்டிருந்தீங்களான்னு சொல்லி சொன்னேன்டா 4ஆம் மைல் போஸ்ட் தாண்டினோன்னைக்கும் அல்ல விழான்னு சொல்லி பெரிய போட் இருக்கு. ஓகே, அதில் வந்தீங்களான்னு சொன்னால் அல்ல விழாக்கு வரும். மிஸ் பண்ணவே மாட்டேங்க. ரோட் அப்படி இங்கே வருது வந்து கொள்ளாமல் என்ன. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளுக்கு அப்போ போகிறோம். உள்ளுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம் பாருங்க. இதான் மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்க. அப்படியே பெரிய கேட் வாகனங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. வந்த உடனே முதலாவது பில்டிங் ஒன்று இருக்குது. இது என்னென்ன? இது வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்று வருது. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் சரிதானே. அதில் வந்து மெம்பர்ஸ் தான் வந்து போகக்கூடிய மாதிரிக்கு வேலை முடியுது. அதை விட 24 மணி நேரம் செக்யூரிட்டி வந்து இருக்குது. அதில் லேடிஸும் நிற்பின லேடி செக்யூரிட்டியும் இருக்கும், ஜென்ஸும் இருக்கும். வேண்டாம் இரவில் பொம்பளைகளும் வந்து நின்று போகிறபடியா செக்யூரிட்டியில் இருக்கிறாங்க. இது வந்து வித்தியாசமாக இருக்குண்ணே. இது என்னென்னு சொன்னால் தம்பி, வடமாநிலத்திலேயே முதலாவது இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் அந்த பிரிட்டிஷ் பழைய ஸ்ட்ராங் லுக் கொண்டு இருக்கணுமென்றதுக்காக வேண்டியே கேடர்கள்லேருந்து எல்லாம் கிளம்பிலேருந்து செய்து பெரிய கிரெயின்கள் எல்லாம் கொண்டு வந்து தான் வந்து இது போட்டது. வித்தியாசமாக இருக்கும், அமைப்பு வித்தியாசமாக இருக்குண்ணே. ஓகே, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளாலே நாங்கள் போய் வரலாம். ஓகேண்ணே, இப்போ இந்த அல்லை விழா மொத்தம் எத்தனை பிறப்பண்ண? இது 9 ஏக்கர். ஓகே, 9 ஏக்கரில் மொத்தம் எத்தனை வீடுகள் அமையக்கூடிய? இதில் வந்து 73 வீடுக்கு அப்ரூவல் எல்லாம் எடுத்து இருக்கு. ஓகே, கரண்ட் வசதிகள் நீர் வசதிகள் எல்லாம் இருக்கு. கரண்ட் வசதி நீர் வசதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா வீட்டுக்குமே நீர் வசதி கொண்டு விட்டாச்சு. தண்ணி லைன் என்ன அப்படியே போகுதுண்ணே அப்படியாங்களே. அப்போ அதால் தான் எங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் டைம் எடுத்து என்னென்னா அதில் கரண்ட்டை கொண்டு வந்து எங்களுக்கு டெடிக்கேட்டட் கரண்ட். அப்போ நாங்கள் தான் வந்து அவ்வளோ மெயின் ரோட்லேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது கரண்ட் நாங்கள். அப்புறம் வாட்டர் லைனுக்கு நாங்கள் தான் தண்டோணும். மற்றது உங்களுக்கு தெரியும் தானே, வடமாநிலத்தில் இப்படி புது கன்செப்டில் கொண்டு வந்து கனவேருக்கு வந்து அது செய்யலாமா செய்ய இயலாதான்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு பயங்கர கொஷின் இருக்கும். அப்போ அதை அவையை கன்வின்ஸ் பண்ணி அவைக்கு அதை விளக்கங்களை சரியான விளக்கங்களை கொடுத்து ப்ரொஃபஷனில் அந்த அப்ரூவல்கள் எடுத்து வர கொஞ்சம் டைம் பிடிச்சது. அதெல்லாம் வந்து இனி வந்து கட்டுறது தான் வேலை. கட்டுறதான் வேலை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டு லுக்கில் வேற போகுது என்ன. வெளிநாட்டு லக்ஸரியில் வந்து எங்கள்ட ட்ரெடிஷ்னல் வீடுகள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஏன்னா காட்டப்படும். ஒரு சில வீடுகள்லாம் கட்டி முடிஞ்சுது, அதே மூலம் வேணால் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற என்ன இப்போ எனக்கு சந்தேகம், இப்போ வெளிநாட்டிலேருந்து வாராக்கிற ஒரு ஆள் இப்போ ஏன் நாங்கள் இந்த இடத்த வேண்டணும், வேறு இடங்களில் வெளியில் இடங்கள் இருக்குது தானே, ஏன் நாங்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணணுன்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. ஓகே, நல்ல ஒரு கொஷின் தம்பி. என்னென்னு சொன்னால் நானே அந்த அப்படி ஒரு கொஷினை கேட்டுப்பட்டு தான் வந்தேன்டா. நாங்கள் யாழ்ப்பாணம், எங்களுக்கு எல்லாருக்கும் யாழ்ப்பாணம்ன்றது எங்கள் ஒரு அடையாளம். அப்போ அந்த அடையாளத்துக்காக வேண்டியே நாங்கள் எல்லாரும் யாழ்ப்பாணத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் யாழ்ப்பாணம் இப்போ வந்து டூ க்ரௌடட். அப்போ இது யாழ்ப்பாணத்துக்கு இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்லாம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தெரியும் சரிதானே. இப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நெருக்கமான வீடுகள், சின்ன சின்ன காணிகள் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஏக்கர் காணி இருக்குது சரிதானே. சுற்றி வர வந்து ஒரு தரம் வந்து கட்டையில்லாதண்டா எல்லாம் வந்து கவர்மெண்ட் லேண்டுகள் சரிதானே. அப்போ இப்போ இதுக்குள்ள இருக்கிற வீடு தான் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தெரியும் காத்தோட்டம் வரும், அமைதியாக இருக்கும். அது மெயினான விஷயம். கனவே யோசிக்கிற விஷயம் கடைசி காலம் தான் கூட இலங்கையில் வந்து இருப்போம்னு யோசிக்கிற வெளிநாட்டுக்காரன் எல்லாமே அந்த டைம் அமைதியாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், லக்ஸரி இருக்கணும்னு சொன்னால் சரி செய்யலாம். அப்படி அமைதி, லக்ஸரி, சேஃப்டி, சேஃப்டி பிரைவசி எல்லாமே இருக்குண்ணே. ஓகேண்ணா, இப்போ இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது? இதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பின்னுக்கு பார்க்குறது வந்து ரெஸ்டாரண்ட், ஒரு சூப்பர் லக்ஸரி ரெஸ்டாரண்ட் உண்டு. ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து கனடாவில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இதில் முதலாம் நம்பர் வண்டி இருக்குது. அந்த வீடு சாரி, இது வந்து லண்டனில் இருக்கிற வண்டி இருக்கிறார். மேலுக்கு வந்து அவர்கிட்ட டாக்டர் வந்து தான் இருக்க போகிறார். கீழுக்கு வந்து கிளினிக் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் பக்கத்துக்கு காணி வேண்டி கட்ட போகிறோம். மேலுக்கு வந்து அவர் கனடாக்காரன் இருப்பார், கீழுக்கு வந்து கன்வீனியன்ஸ் ஷாப் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பம் ஒரு ஆளுக்கு தேவை
தேவையானது நீங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போனேன்டா உங்களுக்கு தேவையான சாமான் இதுலேயே வேண்டலாம். டாக்டர் கிளினிக் வேணுமெண்டா டாக்டர் கிளினிக் இருக்குது, ரெஸ்டாரண்ட் வேணுமெண்டா ரெஸ்டாரண்ட் இருக்குது. உங்களுக்கு வீட்டை சாப்பிட விருப்பம் இல்லைன்னா 10 நிமிஷம் நடந்து வந்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட். அதே நேரத்துக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்து பியூட்டிஃபுல் வியூ, நீங்கள் 360 டிகிரி வியூ வந்து இருக்குது. மற்றது உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு செலக்டடான ஆக்களை தான் எடுக்கிறோம். சரிதானே? அப்போ உங்களுக்கு கதைச்சு பேசி விளங்குறதுக்கு ஒன்று இருக்கும். மற்றது அவை அநேகமான ஆக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெட்வொர்க்கோடு இருக்கிற ஆக்கள், அதுக்குள்ளால உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வரும். சரிதானே? அப்போ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ வின் வின். நீங்கள் எப்படி பார்த்தாலுமே ஒரு வின் வின்னாக தான் இருக்குது. இதில் லாஸ் பண்ணுறதுன்றதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை நான் பார்த்தளத்தில். சரிதானே? ஓகே. நான் மற்றது இன்னொரு கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாரார், சரி இதுக்குள்ள காணி பிடிச்சிருக்கு, இடம் பிடிச்சிருக்கு, ஒரு வீட்டை காணி பண்ணுறார். காணி வந்து அடுத்த கட்டமாக யோசிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு. அப்போ அது வந்து நாங்களே எங்களுக்கு விரும்பின ஸ்டைலில் கட்டிக்கொள்ளலாமா, இல்லாட்டி என்ன மாதிரி அது நாங்களே ஆக்களை வச்சு கட்டலாமா? அதுகள் இது என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த வெளிநாடு மாதிரிக்கு ஸ்டாண்டர்டாக ப்ரொஃபஷனலாக செய்யணுமென்றதுக்காக வேண்டி நாங்களே கட்டி கொடுக்குறோம். கட்டி கொடுக்குறது வந்து ஏற்கனவே வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. அக்ரிமெண்ட்டும் போக 4 டைப் ஆஃப் வீடு இருக்குது. ABCD என்று சொல்லி இருக்குது. 4 டைப். 4 டைப்புக்கு வந்து மாடர்னும் இருக்குது, ட்ரெடிஷனலும் இருக்குது. சரி தானே? ட்ரெடிஷனலுக்கு போனீங்கன்னா நாச்சார் வீடு, மாடர்னுக்கு போனீங்கன்னா மாடர்ன் வீடு. சரி, ரெண்டும் இருக்குது. இன்டீரியரில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சுகள் செய்யணுமெண்டா சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். மற்றும்படிக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறோம். அவைக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் கட்டி மூவ் பண்ண வெட்டிக்கும் அவைக்கு தண்ணியில் பிளம்பிங்கில் பிரச்சனை இருந்தால் என்ன, பெயிண்டிங் என்னென்ன எங்கள்கிட்ட ஒரு மெயின்டெனன்ஸ் டீம் ஒன்று இருக்கும். அவள் வந்து சிம்பிளாக வந்து இங்கே தான் எங்களுக்கு வடமாநிலத்தில் உள்ள மெயினான பிரச்சனை ஆஃப்டர் சர்வீஸ். நீங்கள் என்னத்துக்கு போனீங்கன்னா என்ன, ஃப்ரிட்ஜை வேணா என்ன, டிவியை வேணா என்ன, ஆஃப்டர் சர்வீஸ் இல்லாதலாம் நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது. அப்போ அது பெரிய ப்ராப்பரான ஒரு ஆஃப்டர் சர்வீஸை கொடுக்குறதுக்காக வேண்டி ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கிறோம். எல்லாரும் வேண்டேக்கா அப்படி இப்படி சொல்லுவாங்க, கடைசி சர்வீஸு கொண்டு போய்க்க அது பெரிய பிரச்சனை வழியில். ஓகே, அதாவது சர்வீஸ் நல்லா கொண்டு சொல்கிறீங்க. அதை ஆனபடியாக தான் வந்து நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஏசியண்டா ஏசியோ டிவியோ அபான்ஸில் சிங்கர், டைல்ஸ்ண்டா ரோசல்ஸ். சரிதானே? நாங்கள் கல் வேண்டுறோம் ICCயில் இருந்து. சரிதானே? நாங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இருந்த ஆக்கள் வழியால் எங்களுக்கு தெரியும் கனகாலம் அதான் இந்த செகண்ட் நேச்சர். அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங்கை சரியாக செய்கிறேன்டா இப்படி செய்யணுமெண்டு தெரியும். அந்த 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 ப்ராக்டிஸ்களை வந்து நாங்கள் தண்டுறோம். ஈவன் வீடு கூட கட்டிக்க சரி, நீங்கள் அந்த கல்லை பார்த்தீங்கன்னா கல்லில் ஓட்டை இருக்குது. சரிதானே? இங்கே நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நோமலான அநியமானாக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட் கல் 4 இன்ச்சில் கட்டுவோம். இது நாங்கள் 8 இன்ச்சில் ஓட்ட வச்ச கல் கட்டுறோம். நான் உங்களுக்கு இன்னொரு வீட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு போய் காட்டுறேன். வெளியால் பயங்கர வகையாக இருக்குது, நீங்கள் வீட்டுக்குள்ளே போய்க்க குளிர்மையாக இருக்கும், ஏசி போடாமலே. அதுக்காண்டி தான் இது. சரியா? இது அறிகிறதுக்குரிய மெஷின் கூட எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அப்படி இருந்தால் கூட ஸ்ரீலங்காவில் உள்ள நம்பர் 1 கம்பெனி வந்து ICC. நான் அவைய மார்க்கெட் பண்ணுறதுக்கு இல்லை. நாங்கள் வந்து ரீசர்ச் பண்ணி பார்த்து போட்டு என்னத்தை செய்தேன்டா ஒரு வடிவான தரமான வீட்டை வந்து எங்கள்கிட்ட நம்பி பண்ணுறவை கொடுக்கலாமன்றதை இதன்றோம். அதுக்கு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நல்ல ப்ரொஃபஷனல்ஸையும் வந்து வச்சிருக்கிறோம். அதுக்கு மேலே இல்லை மற்ற என்ன சில பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ நாங்கள் காணி வேண்டிய நாங்களே இப்போ தரமாக கட்டுவோம், நாங்கள் ஒரு ஆளை பிடிச்சி கட்ட தரமாக கட்டுவோம், இப்போ வீட்டை கொடுத்தா தரமாக கட்டுவீனமா அண்ட் அப்படியெல்லாம் கேள்விகள் இருக்குன்னு தானே. அவன் வரலாம் வந்து போட்டு எங்கள்கிட்ட சைட் இன்ஜினியர் இருக்கிறார், குவான்டிட்டி சர்வேயர் நிற்கிறார், இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியோட வந்து எங்களுக்கு டீன் மேர் வந்து அட்வைசராக வச்சிருக்கிறோம். சரிதானே? அப்படி எல்லாம் செய்து தான் வந்து நாங்கள் கட்ட தொடங்கினது. ஏன்டா இது வந்து ஒரு தண்டை வீடுன்றது ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வாழ்கிற இடம். சரிதானே? அதுக்குள்ள நாங்கள் பிளவிட்டோம்னா அவங்களை ஒரு நாளும் எங்களை திட்டிகிட்டு இருப்பாங்க. அதுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்றதுல சரியான கவனமாக இருந்து தான் இந்த டிசைன்களை போட்டு மெட்டீரியலை சூஸ் பண்ணி கட்டுறோம். சரி, அதனுடைய நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் எங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கும். இதுக்கு மேலே என்னது நான் கேட்கணும் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கிறார்கள், கடைசி காலம் யாழ்ப்பாணத்துலேருந்து இருக்கணும், அமைதியான சூழலில் நாங்கள் அங்கே கொஞ்சம் லக்ஸரியாக வாழ்ந்துட்டோம், அதே லக்ஸரியோட வந்து நாங்கள் இங்கே வாழணும், அதுவும் அமைதியான நல்ல கம்யூனிட்டியோட வாழணும்னு சொன்னால் இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் ஒரே ஒரு பிளேஸ் வடமாநிலத்தில் இன்றைக்கு இதுதான் ஒன்று. ஓகே ஓகே, ஒன்று முதலாவது. ஓகே. மற்றது வந்து இதுக்குள்ள மொத்தம் எத்தனை வீடுகள் இப்போ கட்டப்பட்டு கொண்டிருக்கு? கிட்டத்தட்ட 30 கிட்ட கட்டப்பட்டு கொண்டிருக்கு. அதில் 5 பேர் வந்து மூவ் பண்ணிட்டோம். சரி, இனி ஒவ்வொரு மாதம் 2-3 சொல்லி ஃபினிஷ் பண்ணி போட்டு கொண்டிருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட 70 வீடுகள். 73 என்ன? ஓகே. மிச்சம் லேண்டுகள் எத்தனை வேண்டிட்டு மிச்சம் இருக்குது இந்த பார்க்குறாங்க சில தாங்கள் மாதிரியா இருக்குது? 40 கிட்ட இருக்குது கொடுக்குறதுக்கு. நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த நாங்கள். சரிதானே? எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிதுன்றதுக்காக வேண்டி இப்போ திருப்பி வந்து விற்க தொடங்குறோம். 6 மாதத்தில் முழு லொட்டும் வந்து விற்று முடிச்சிடுவேன். ஏன்னா தெரியும் 6 மாதம் கணக்கு நினைக்கிறேன். சரிதான்? நான் இப்போ தான் நீங்கள் பார்த்துனீங்கள் தானே, உங்களுக்கு தான் முதல் இன்டர்வியூ தான் சரிதானே? நான் பிடிக்கவே பெரிய கஷ்டம் பிஸியான அண்ணாட்ட கேட்டு ஒரு மாதிரி நாங்கள் இந்த இன்டர்வியூ டைம் ஒதுக்கியாச்சு. தேங்க்யூ தம்பி. வந்து உங்களை மாதிரி ஆக்களுக்கு இன்டர்வியூ தாரதுலேயே எனக்கு பெருமை. நன்றி. ஏற்கனவே நீங்கள் பொண்ணால் பார்த்துருப்பீங்க, பொண்ணால் பல்மேர ரெசார்ட், அது நல்ல ரீச், நிறைய மக்கள் பார்த்து நிறைய சப்போர்ட் தந்துருந்தது, நிறைய வியூஸ் போயிருந்தது. அதே மாதிரி தான் இதுக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பிரியசமான ஒரு காணொலியாக இருக்கும். இதை தவிர இனித்தான் நாங்கள் மெயினான விஷயம் காட்ட போகிறோம். வீடுகள் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன வசதி இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயம் காட்ட போகிறோம். தொடர்ச்சியாக பாருங்க.
ஓகே இப்போ நாங்கள் அடுத்தது ஒரு வீடு பார்க்க போகிறோம் நம்ம இதுக்குள்ள கட்டப்பட்ட ஒரு வீடு நாச்சார் வீடு என்ன நாச்சார் வீடு. நாச்சார் வீடு இப்போ அருகி கொண்டு போடணும்னு சொல்லலாம் நீங்கள் ஆனால் அதை வந்து நீங்கள் புது டிசைனாக கொண்டு வந்து மேலே நல்ல விஷயம் எங்கள் பழமையில திருப்ப கொண்டு வர மாதிரி இருக்கு ஒரு நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட வீடுகளும் பிடிக்கும் நாங்கள் அந்த கதை நாச்சார் வீட்டை வாழ்ந்து நாங்கள் திருப்ப வந்து அதே வீடு கட்டி ஆளணும் ஒரு ஆசை ஒன்று இருக்கும் தானே ஓகே பாப்போம் ஆசைன்றது அதோட தம்பி என்னென்னா இப்போ நாச்சார் வீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து வெளிநாட்டில் இருந்தவைக்கு 4 சுவருக்குள்ளே ஏசியை போட்டுட்டு இருந்தாக்கள் அப்போ அவைக்கு இங்கே வந்தோடனே ஃப்ரெஷ் ஏர் அப்போ ஃப்ரெஷ் ஏருக்கு அதால இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா இதுக்குள்ளே இருக்கிற வீட்டை தவிர மற்ற வீடுகளுக்கெல்லாம் தூரம் போகணும் அப்போ எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஏர் வந்து ஒன்று இருக்கும் மற்ற நாச்சார் வீட்டின் கன்செப்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கா நாச்சார் வீட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்க வா பக்கம் இல்லை அந்த கூலிங்காக இருக்கணுன்றதுக்காண்டி இப்போ என்ன சொல்கிறது வெக்க காற்று அப்படி தான் மேலே போய் ஜன்னல்கள் கதவுகள் அப்படி உள்ளுக்க காற்று கூலிங்கான காற்று வந்து மேலே போய் கொண்டு நீங்கள் பதில் நீ கேட்க தெரியும் உங்களுக்கு காற்று பட்டு கொண்டு இருக்கும் எந்த பக்க காலத்துலையும் காற்று வந்து மேலுக்கு தள்ளி போய் விடணும் அதான் நாச்சார் ஓகே அதே மாதிரி இதை பாருங்க நீங்களே இந்த மரத்தூணுங்களா மரம் நான் இல்லையா சீமந்தில் சில போட்டு டிசைனை போட்டுருக்கணும் அவன் யோசனை மரத்துலேருந்து அந்த காலத்து செட்டப் மாதிரியே நாச்சார் வீடு உண்மையிலேயே வடிவாக இருக்குது தானே சிம்பிளாக லக்ஸரியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் லைட்டுகள் எல்லாமே போட்டு மற்ற அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இது கிச்சன் அங்கே இது கிச்சனோ சின்ன கிச்சன் உண்டு வைக்கி ஓகேங்க வெளியில் அடிக்கிற இருக்குது கொஞ்சம் இதுவுமே ஆசையாக இருக்குது கூலிங்காக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொல்ல உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணிப்பேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு இல்லை நீங்கள் வந்து பாருங்க உண்மையிலேயே இந்த வீட்டுக்கார அப்படின்னு தெரியல இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கூலிங்காக இருக்குன்னு நாங்கள் பாவிச்ச கல் சீட்டுன்ற ஹைட் ஓகே சரிதானே மற்றது மேலுக்கு போடுற ஓடு கிளே ஓடு எல்லாமே வந்து ஒன்றொண்டா செலக்ட் பண்ணி தான் போட்டுக்கிறாக்கு அது வந்து வர்றது சாமான் சரியாக வருது ஒன்று செக் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட இன்ஜினியர் குவான்டிட்டி சர்வேயர் QC குவான்டிட்டி கண்ட்ரோலர் எல்லாமே வந்து நிற்கணும் இருக்கிறேன் ஓகே இங்கே வந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருந்து விளையாடக்கூடிய மாதிரி உங்களுக்கு இதில் சேசலாம் பொருடாக்கு அப்படி இங்கே வந்தோம்னு சொன்னால் இங்கே வழிப்பக்கம் என்ன ஓகே பூக்கண்டு பண்ண இதுக்குள்ள பூக்கண்டு இது இந்த வீடு இன்னும் வந்து ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ண பண்ணல நீங்கள் அங்கால பாருங்க அங்கால என்ன அது ஹேண்ட் ஓவர் பண்ண வீடு ஓகே சரிதானே பாருங்க அங்கால பூக்கண்டு எல்லாம் வச்சு பைப் லைன் எல்லாம் வருது தானே ஓகே நந்தினி அக்கான்னு சொல்லி லண்டனில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நல்ல வடிவான வீடு நீங்கள் பார்த்தீங்களா ஆசைப்படுவீங்க நானே பார்த்து ஆசைப்பட்டேன் இன்டீரியர் இப்படி செய்யலாம் அடுத்த முறை வரைக்கும் உங்களுக்கு கூப்பிட்டு இருக்கா கதைக்க ஓகே கரெக்டாக இப்போ எல்லா வீடுகளும் பூட்டி சில வீடுகள் பூட்டி கிடக்கும் சில வீடு காட்டையில் அது அதனால் வந்து எங்களை முடிஞ்ச அளவுக்கு என்ன வீடுகள் ஓப்பன் ஆயிருக்கோ காட்டிக்கொள்ளும் ஜன்னல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்குது என்னென்னு சொன்னால் நார்மலாக இதுக்கெல்லாம் கிரில் போடுவாங்க ஃபுல்லாக மரத்திலே செய்து இது பூச்சி ஓப்பன் ஆனதுக்காண்டி என்னென்னு சொன்னால் எங்களுக்கு காற்று வேணும் பூச்சி வரக்கூடாது சரிதானே அப்போ இப்படி ஒன்றை டிசைன் பண்ணி அவைக்கு தண்டு இடாக்கு இந்த இவைக்கு வந்து இந்த லிவிங் ஏரியா வந்து நேச்சுரலாக இருக்கணும் ஏசி போடக்கூடாது ஃபேன் நேச்சுரல் வென்டிலேஷன் இருக்கணும் அப்போ அவைக்கு அதுக்காண்டி செய்தது ரூம் எல்லாம் வந்து ஏர் கண்டிஷன் ஓகே அது அப்படி இங்கே பாருங்க இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குண்ணே இந்த பழைய காலத்து வீடுகள் ஒரு அமைப்பு மாதிரி ஏன்னா செங்கட்டியில் நல்லா இருக்கு உண்மையிலேயே ஓகே இது வந்து அடுத்த ரூம் உண்டுண்ணே பாருங்க மேலே ஃபுல்லாக மரமா மரம் அதுக்கு மேலே வந்து எங்களுக்கு சிங்கிள்ஸ் இது இந்த என்னன்னு சொல்லுங்க ஓடு 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 ஓகே ஓகே அப்படி அங்கே பார்த்து சொன்னால் பாத்ரூம் என்ன பாத்ரூம் பாருங்கள் ஃபுல்லாக மாவுள் நானே என்ன விட உயரத்துக்கு மாவுள் வச்சுக்கிறாங்க இந்த காட்டன் பாருங்க மாவுள் அதை விட வைக்கணுண்டா குளிக்க தங்களுக்கு வெளியால் நின்று குளிச்ச ஒரு ஃபீலிங் வரணும்னு சொன்னா போல அப்போ மேலுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் அடிச்சு விட்டு கிடாக்கு அதே பாருங்க சூரியன் மழை காலத்தில் குளிக்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அது மட்டும் கலட்டியும் விடலாம் போட்டும் விடலாம் கிணத்துல நின்று குளிச்ச ஒரு ஃபீலிங் வந்து வரும் மேலே அந்த திறந்து போட்டு குளிச்சா மழை பெய்யக்க வெளியால் கிணத்துல மலைக்குள்ள அள்ளி குளிச்ச ஃபீலிங் கொண்டு வரும் வண்டி செய்து விடாது ஓகே சரி இப்போ நாங்கள் இந்த வீடு தான் பார்த்துனாங்களே ஓகே இப்போ பக்கத்தில் இருக்கும் அதே மாதிரி வீடு தான் பக்கத்தில் அதே மாதிரி வீடு அதை மூவின் பண்ணி செய்திருக்கேன் நீங்கள் அதில் பார்க்க தெரியும் கார்டன்கள் எல்லாம் முடியக்க எப்படி இருக்குமென்றது கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கார்டன் விருப்பமாக இருக்கும் கட்டாயம் அவைக்கேற்ற மாதிரிக்கு அந்த கார்டன் எல்லாம் செய்து கொடுக்குறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இந்த பூக்கொண்டுகள் எல்லாம் வச்சு நல்லா இருக்குண்ணே எல்லாம் ஆன்டிக் பார்த்து ஆசைப்படுவீங்க நீங்களே நாங்களே ஆசைப்பட்டது இப்போ ஆக்கள் எல்லா வழியில் காட்டலாம் கிடக்குண்ணே ஓகே அடுத்து எங்கே போ அங்கே போகணும் அதில் வந்து 2ஆம் நம்பர் டாக்டர் வீட்டை கொண்டே காட்டுறேன் நாச்சாரா வீடு ஓகே அடுத்தது டாக்டர் ஸ்ரீ ராசமாணிக்கந்த வீட்டையும் கொண்டே காட்டுறேன் அது வேலை நடந்து கொண்டிருக்கு மே மாதம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சரிதானே வந்து பார்த்தீங்கன்னா வழங்க நடக்குது இது பார்க்க அந்த வீடுகளோட அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக லுக்காக நல்லா இருக்கு
இப்போ நார்மலாக இப்போ ஒரு ஆள் காணி பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அடுத்து வீட்டை நீங்கள் கட்டி கொடுப்பீங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இருந்து கொள்ளலாம். அதை தவிர இப்போ சில பேர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து போயிடும் வெளிநாட்டிலேருந்து. இப்போ அந்த டைமை விட மற்ற டைம் வந்து வீடு சும்மா இருக்கும். இப்போ அந்த டைம் வந்து நாங்கள் ஒரு booking.com இல்லை இந்த வேற ஒரு தளங்களில் போட்டு வீட்டை ரெண்டில் கொடுக்குறோம். அப்படியே செய்யலாமா? யா அப்படி செய்யலாம். மற்றது நாங்களே வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து செக்யூரிட்டி இருக்குது, மெயின்டெனன்ஸ் டீம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் வேலை பண்ணணுமெண்டா எங்கள் ஆக்கள் செய்து தருவினோம். மற்றது நீங்கள் தளங்களில் போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கீழே கொடுப்போம். அதை வந்து எல்லாம் அப்படியே இந்த மாதிரியே விட்டுட்டு போகிறன்றதும் நாங்கள் பார்த்து கொடுக்கக்கூடிய செட்டப்லாம். சில ஒரு 3 மாதம் 6 மாதம் வந்து இருந்துட்டு அப்புறம் போயிடணும். அப்போ அந்த மிச்ச காலங்களில் சும்மா இருக்கும். இப்போ அந்த டைம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரெண்டில் கொடுக்குறது. இது யாழ்ப்பாணத்தில் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு பயங்கர டிமாண்ட் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னேன்டா ஹோம் ஸ்டேன்னு சொல்லி இப்போ எல்லாரும் வந்து விரும்பினோம். வந்து போட்டு கிராமங்களுக்குள்ள போய் இருக்கணுமென்று ஆசைப்படினோம். ஆனால் ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னேன்டா நீங்கள் யார்கிட்ட வீட்டை போகிறீங்கன்னு தெரியாது. சரி வீட்டை போய் தெரிஞ்சாலும் அவரை செலக்ட் பண்ணி போயிட்டீங்கன்றாலும் அவை சுற்றி இருக்கிறது யாருன்னு தெரியாது. அப்போ அப்படியான பிரச்சனை இருக்குது. ஆனால் இங்கே வரைக்கும் அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்னென்னா என்கிட்ட பண்ணிட்டேன்டா நாங்கள்லாம் 24 hours சேஃப்டி அவன் சேஃப்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் வந்து பொறுப்பு. அதை விட நீங்கள் லோக்கல் சாப்பாடுகள் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி சொன்னேன்டா வெளியால் வந்து பாபிக்கு மிஷின் போட்டிருக்கும், சமைக்கிற இடம் இருக்கும். எங்கள்கிட்ட ஒரு ஸ்டாஃபை சொன்னேன்டா அவள் வந்து யாழ்ப்பாணத்து ட்ரெடிஷனல் வேல வந்து உங்களுக்கு சமைச்சு போட்டு உங்கள் இடத்துலேயே தருவினோம். அதே நேரத்துக்கு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடக்கூடிய 2 வசதியும் செய்து வச்சு எல்லா வசதியும் இருக்குது. எல்லா வசதியும் எப்படி சாப்பிட்றது அப்படி எடுக்கலாம். அப்படி இருக்கலாம். ஓகே ஓகே. மற்றது யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாருக்குமே சீ ஃபுட் சாப்பிடணுமென்று ஆசை. ஆனால் இங்கே நீங்கள் போனீங்கன்னா ப்ராப்பராக வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு சீ ஃபுட் வந்து சாப்பிட்டு தான் இல்லாதன்ட்டு எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்கேலில் செய்யணும். ஆனால் இங்கே வந்தீங்களா அதில் ரோட்டை கடந்தோடனையும் மீன் பிடிக்கிற மீன் இருக்குது. பண்ணி அந்த அவைய பண்ணி அந்த பண்ணி தருவேன். இல்லை நீங்கள் பண்ணி வந்து கொடுத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி உங்களுக்கு முன்னாலே சமைச்சு தருவேன். உண்மையாக அந்த இதில் பார்க்க ஆசையாக கிடக்கு. எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் வேற ஒன்று அப்போ பார்க்க அந்த ஃபுல் ஃபீலாக இருக்கு. அந்த அட இப்படி ஒரு இடம் யாழ்ப்பாணத்தில் இருக்கான்னு சொல்லி எல்லாம் யோசிப்பினோம். அட இப்படி இருக்கா வெளிநாடுமே கிடக்கு யோசி. ஏன்னா 3D ஃபோட்டோக்கள் அதில் பார்க்க அப்படி தான் இருக்குது. ஓகே. இது டாக்டர் ஸ்ரீன்னு சொல்லி சுவிட்சர்லாண்டிலிருந்து வந்திருக்கிறார். டாக்டரேட் பண்ணியிருக்கார். லாஜிஸ்டிக்கில் தமிழாக்களுக்குள்ள டாக்டரேட் செய்தாண்டா இவர் நான் ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். சரி தானே வந்திருக்கிறார். அவர் வந்து வீடு கட்ட வந்து பிடிச்சு கொண்டதுன்னு சொல்லி தன் மகளுக்கும் வந்து பக்கத்தில் ஒரு காணி வேண்டி இருக்கிறார். வீடு கட்டப்பட போகுது. சரி அவர்கிட்ட கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த மாதம் கொடுப்போம். இந்த மாதம் வேண்டாம், மே மாதம் கொடுப்படும். அதுக்கு பிறகு அவர்கிட்ட மகளுக்கும் வந்து கட்டப்படும். கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறபடியாக எல்லாம் அப்படி இப்படி கிடக்கு. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிட்ட வரவே நான் சொன்ன மாதிரிக்கு கூலிங்காக இருக்குது. இதுதான் அந்த கல்லின்ற இது சொல்ல விளங்கப்படுத்த இல்லாத சிலது வந்து நீங்கள் அனுபவம் தெரியும். ஓகே. அந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் நாங்கள் காட்டுறோம். மற்றது நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னோம்னா இதே ஒரு மாடலாக வந்து படமானத்தில் இருக்கிற மற்ற டெவலப்பர்ஸ், யங் இன்ஜினியர்ஸ், யங் ஆர்கிடெக்சர்ஸ் அவைக்கும் வந்து இது ஒரு எஜுகேஷனில் தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் மாத்திரம் இந்த நாலேஜை வச்சு கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கிறது விரும்பல. கன விஷயங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இதில் செய்த ரிசர்ச்சில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த நாலேஜில் கொடுக்குறோம். சரி ஆனபடியாக இது வந்து வடமாறதுக்கு ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது முக்கியமான இதாக இருக்கு. வரும் வந்து கொண்டு இருக்கு. வரும் இல்லை வந்து கொண்டு இருக்கு. ஓகே. இது வந்து லக்ஸரி வீடா? லக்ஸரி வீடு. ஓகே. லக்ஸரி வீடு நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்களா டிரைவர் ரூம், அவருக்கு ஒரு வாஷ்ரூம். சரி தானே. அப்புறம் உள்ளுக்கு வந்தாண்டா ஹால், பெரிய ஹால், கிச்சன், வாஷ்ரூம், ரூம். பிறகு மேலுக்கு 3 bedroom. மேலுக்கு பார்த்தீங்க மேலுக்கு காட்டும். நானும் என் பார்ட்னர்ஸும் சில வழி இருந்து கதை கேட்க யோசிக்கிறது. நாங்கள் சும்மா ஒன்றை யோசிச்சபடி ஒன்று இருக்குன்னு செய்ய தொடங்கி போட்டு செய்து கொண்டு வந்தாண்டா எல்லா வளமும் இருக்கேக்க யோசிக்கிறத விட எங்கள்கிட்ட ஸ்மார்ட்னஸ்ஸாக என்று சொன்னால் இல்லை. எங்களும் பார்க்க எங்களுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு சக்தி ஒன்று இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற மாதிரிக்கு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இந்த ப்ரொஜெக்டை. என்னட்டே நிறைய வெளிநாட்டுக்கார பர்சனலாக கால் பண்ணி கேட்டிருக்கேன். தம் எங்களுக்கு அமைதியான இடத்துல காணி தேவை, டவுனுக்கு கிட்ட வருது சொல்லி கேட்டிருக்கேன். மெயினாக நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் டவுனுக்கு கிட்டவும் இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே படித்த ஆக்கள், அப்புறம் ஸ்டாண்டர்டான ஆக்கள். அதால் வந்து இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்களும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்களை கிட்ட கமெண்ட் சொல்லுங்கள். மற்ற மெயினான விஷயம் இப்போ பார்க்குற ஒரு ஆள் சரி தம்பி எனக்கு இதுக்கு ஒரு காணி ஒன்று தேவை, நானும் இதுக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னால் என்ன மாதிரி தொடர்புலாம்? நாங்கள் ஒரு நம்பரை தரோம், நீங்கள் அதில் தொடர்பு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி சொன்னேன்டா நாங்கள் ஒரு ஃபார்ம் மட்டும் தருவோம். தெரிஞ்ச ஆக்கலண்டா எனக்கு தெரியும் உடனே அப்ரூவ் பண்ணி போட்டு தருவோம். இல்லையாண்டா ஒரு கொஷனியர் ஃபார்ம் மட்டும் தருவோம். அதை ஃபில் பண்ணி தந்தீங்களா நான் பார்த்து போட்டு நாங்கள் உங்களோட தொடர்படுத்துவோம். ஓகே. நம்மளோட ஸ்க்ரீன்லேயே தெரியும் உங்களுக்கு விவரங்கள் தேவை, நீங்கள் காணி வர ஐடியா இருக்கணும் சொன்னால் எனக்கு தொடர்பு இல்லாமல். சரி இப்போ நாங்கள் வந்து இந்த பார்த்த வீட்டிலே முதலாம் மாடல் நிற்கிறோம். இப்போ பின்னேரத்தில் வந்து இதில் இருந்து குடிக்கலாம். ஆமாம் பார்க்குறேன்னா நடந்து போகணுமே கிடக்கு அப்படியே. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் வியூ. அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணம் தெரியுது. வேறுங்க உங்களுக்கு யாழ்ப்பாணம் எல்லாம் தெரியும் பாருங்க. அங்கே முன்னுக்கு யாழ்ப்பாணம் தெரியும், கிரிக்கெட் ஸ்டேடியம் வர்றது தெரியுது. அதுக்குள்ள மற்ற கோயில் மற்ற இதுக்கெல்லாம் நடந்து போகிறதுக்கு பாதை. நீங்கள் வெள்ளன பின்னேரம் வந்து நடந்து போகிறதுக்கு பக்காவாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நடந்து சைக்கிளிங் போகலாம், நடந்து போகலாம். இதுக்குள்ளேயே
சுற்றி நீங்கள் வெளியால் போகவே இல்லை. ஸ்டேடியம் வந்து கிளங்கி வருது. ஸ்டேடியம் வந்து அங்கே அதில் அந்த கோயில் தெரியுதல்ல, அந்த கோயிலுக்கு பக்கத்துக்கு காணி எல்லாம் வந்து ஸ்டேடியம். அது மண்டபத்துக்கு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படுற இடம் இதுக்குலாம் அது பக்கத்துலேயே இருக்கேன். நீங்கள் 3வது மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிரிக்கெட் விளையாடுறது தெரியும் கொஞ்ச நாளில். ஓகே, அப்படி மற்ற பக்கம் வந்தால் ஃபுல் வியூ தெரியுமா கிடைக்குன்னு. நல்லா இருக்கு பாருங்க. இந்த பனைகள் எல்லாம் விட்டு வச்சிருக்கிறோம். இனி 17 சீசனு 17 இஞ்சியை வண்டி குடிக்கலாம். ஓகே, கல்லும் குடிக்கலாம். அதுக்காண்டி நாங்கள் பனை ஒன்று தரைக்காம விட்டுருக்கோம். அந்த லுக்கையும் மற்றது நாங்கள் அதிൻ്റെ பிரியோசனத்தை எடுக்கணும் பண்ணுறதுக்காக வேண்டி விட்டுருக்கு. கூலிங்காக இருக்கும் மேலே. அதாவது விஷயம் நான் கரெக்டாக ஷோர் பண்ணி சொல்லுவேன் நான் உங்களுக்கு. நல்ல கூலிங்காக சொன்னதை செய்திருக்கிறோம். அதான் அது சொன்ன மாதிரியே அப்படி கூலிங்காக இருக்குது. நானும் அது ஆரம்பத்தில் தொடங்கிக்க சொல்ல இன்ஜினியரிங் சொல்ல நான் நம்பலை. கல்லண்டா தம்பி கல்லு தானே இடான்னு சொல்ல இல்லையாண்ணா இது இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன்ட்டு முதலாவது வீடு கட்டி போட்டு உள்ளுக்கு என்டர் பண்ணிக்கலாம் பார்த்தேன். நான் சொன்னேன் வெளியில் அடிக்கிற வெயிலுக்குமே அவ்வளோத்துக்கு தாங்கலாம் கிடையாது. உள்ளுக்கு வந்தோன்னா அப்படியே மாறின மாதிரி அவ்வளோ கூலிங்காக இருக்குது. மற்ற என்ன இந்த தண்ணி என்ன மாதிரி இந்த இடத்துக்கு தண்ணி வந்து எங்களுக்கு சிட்டி வாட்டர் இருக்குது. சிட்டி வாட்டர் எல்லா வீட்டுக்கும் தனியாக வாட்டர் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி டேங்கில் 1000 லிட்டர் பெரிய வீடு 2000 லிட்டர் டேங்கில் தண்ணி இருக்கும். சிட்டிலே வரும். நீங்கள் சிட்டிக்கு பே பண்ணால் சரி. ஓகே ஓகே. இப்போ நாங்கள் அடுத்தது வந்து ஒரு ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சுதுண்ணே. முழு வீடு முடிஞ்சுது. அந்த வீடு தான் பார்க்க போகிறோம். மீது நான் வெளியிலேருந்து பார்க்க அவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்கேன். வித்தியாசமாக இருக்குது அந்த வீடு. ஒரு லக்ஸரியாக இருக்குது. அப்படி பார்க்கவே அப்படி இருக்கு. பார்ப்போம். ஓகே, இது கார் பார்க்கிங் அப்படி. இது கார் பார்க்கிங். 2 கார் விட்டுட்டு இறங்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னுக்கு டிரைவருன்ற பார்க்கிங். இது அதாவது அவருக்குன்னு தனி ஒரு வாஷ்ரூம், படுக்கிறதுக்கு இடம். டிரைவர்ஸ் வச்சிருக்கிறார்கள் இதெல்லாம். ஓகே. பட் வந்து நீங்களை பார்த்தோன்னா இங்கே செங்கல். செங்கல்ல ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கு. இது என்னது? இது செங்கல்ல காத்தோட்டத்துக்காக வேண்டி, காத்தோட்டம் குளிர்மைக்காக வேண்டி வந்து செங்கல்ல சூஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இடையில இடம் விட்டு கிடக்கு. அப்போ நேச்சுரலாக வந்து வென்டிலேஷன் வந்து இது நாச்சார் வீடு உண்டு. ஆனால் இது டூ ஸ்டோரி. அப்போ இது ஒரு டாக்டர் ஆள் வேண்டவர். எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கும். பார்த்தீங்களாண்ணே காற்று போகும், மழை தண்ணி விழுந்தேன்டா அப்படியே வந்து தண்ணியால் இதுக்குள்ள வந்து போகக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. இதெல்லாம் செங்கல் இல்லாட்டி டிசைனா? இல்லை செங்கல். பாருங்க, அதுக்குள்ளேயும் இந்த டிசைன் எல்லாம் வச்சு வித்தியாசமாக இருக்கும் உண்மையிலேயே. பட் அப்படி இங்கே வந்து சொன்னால் இங்கால டைனிங் டேபிள் அது எல்லாமே இருக்குது. இன்னும் மாக்கள் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணப்படலை. ஓகே. பட் அங்கால இது இதில் டாக்டர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னா, தனக்கு மேலுக்கு இருக்கிறதுக்கு 3 பெட்ரூம் அட்டாச் வாஷ்ரூமோட மேலுக்கு ஃப்ளோரை வச்சுக்கொண்டு கீழுக்கு வந்து இது ஒரு கிளினிக். அதாவது ஸ்பெஷல் நீட் கிளினிக்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்து வந்து சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுகளுக்காண்டி வருவினோம். அப்போ அவையை கொண்டு வந்து இங்கே ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ற வியூ தேவை. அவைக்கு வியூ நல்ல என்வாயன்மெண்ட் தேவை. அதே நேரத்துக்கு இங்கே இருக்கிற ஆக்களுக்கும் வந்து அதை ட்ரீட்மெண்ட் கொடுப்பினோம், ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் கொடுப்பினோம். இங்கே இருக்கிறதுக்கு ஒரு டாக்டர் கிளினிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ரிலாக்ஸாக வடிவ லக்ஸரியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாமே நினைக்கலாம். அப்படியே மேலே வந்துட்டோம். படிக்கு எல்லாமே லைட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. இந்த வேறுங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல லுக்காக இருக்குண்ணே. அப்படி மேலே வந்து சொன்னால் அந்த வியூ ஆப்பா நல்லா இருக்குண்ணே. இதெல்லாம் இந்த மேலே நெட்டெலாம் அடிச்சுக்கிடாங்க. இந்த பறவைகள் பிரச்சனை இல்லாமைக்கு அதில் கிட்ட நெட்டெலாம் அடிச்சுக்கிடாங்க. அப்படி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து கீழே பார்க்கலாம். நாங்கள் நாச்சியார் வந்து மழை பெய்யக்கிறது நல்லா இருக்கும். என்ன மழை பெய்யாக்க தண்ணி அதால் வந்து அப்படியே இறங்கி ஓடி கீழே போகக்கூடிய மாதிரி. ஓகே. இப்போ நாங்கள் வந்து மேலே வந்துட்டோமே. மேலே பார்த்தீங்கன்னா கண்ணாடியோ கிளாஸ் ஒரு ரூம் தான். மழை பெஞ்சா லைவாக குளித்துறோண்டு படுக்க கண்ணுக்கு முகத்துக்கு எல்லாம் மரத்தில் விழுகிறவங்க கிடைக்கும். அவ்வளோத்துக்கு ஒரு வியூ ஒன்று. அப்படி இங்கே வேறுங்க. இங்கே அதோட முன்பக்க வியூ வேணே. அதோட நீங்கள் உயரம் கூட வந்து வியூ கூட வேறு வடிவாக இருக்கும். அப்போ அதுக்காக வேண்டிய இந்த ரூம் அதுக்கு ஒரு காத்தடிக்கிறது இதில் நீங்கள் அப்பா இதில் இந்த டீ ஒன்று குடிச்சு அந்த மாதிரி இருக்கு. இல்லை ஆனால் இப்போ என்ன வெயில் மத்தியானம் அதில் இதுக்கு பறவைகள், பேர்ட்ஸ், பனை, கல், பதநீர் எல்லாம் அந்த வியூவை பாருங்க. அப்படியே நல்லா இருக்கு. ஏன்னா ஃபுல் வியூவும் தெரியுது. நீங்கள் சாப்பாடு ஏதாவது பண்ணணும்னா வழியாலேருந்து ஜப்னாலேருந்து சொல்ல முன்னம் வரும். டாக்ஸி சர்வீஸ் யூ நேம் இட். நீங்கள் நிற்கிறது முழுக்க நாங்கள் உங்களுக்கு இங்கே இதில் பாசிபிள் ஆக்கி. ஓகே. எதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய இடங்கள் என்ன மாதிரி? ஓகே. இது கிட்டன்னு சொன்னால் உங்களுக்கு பள்ளிக்கூடம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வேணுமா? இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் மீடியம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. பிள்ளைகளை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போகணும். மற்றது ஜப்னா டவுன் இருக்குது. மற்றது அல்லப்பட்டி இருக்குது. அல்லப்பட்டியில் இருக்கிற மக்கள் வந்து வெளியால் வந்து வெரி பவர்ஃபுல்லாக இருக்கணும். அவைக்கான பேர் வந்து இங்கே ரிட்டையர் பண்ணுறதுக்கு இருக்கணும். அதை விட கைட்ஸ் நீங்கள் அடிச்சு பாருங்கள். கைட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா கைட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இந்தியாவில் விளக்கே பக்கம் போனீங்கன்னா யாழ்ப்பாணம், விளக்கே பக்கம் போனீங்கன்னா கைட்ஸ். நைனா தீவு போகிறது. நைனா எல்லா தீவுகளுக்கும் போகிறதுக்கு எங்களை தாண்டி தான் போகணும்.
சரி மெயினான இடத்துல இருக்கேன்னு. மெயினாக எனக்கு பிடிச்சதில் என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னொரு விஷயம், இது நேச்சர். எங்களை சுற்றி பெரிய பெரிய பில்டிங்கள் வராது. இப்போ நாங்கள் வெளிநாட்டில் எல்லாம் இருக்க தம்பி பக்கத்தில் இன்னும் ஒரு பில்டிங் இருக்கும், வெளியால் கதவை திறந்தோடனே பில்டிங் தான் தெரியும், காற்றும் வராது ஒன்றும் வராது. இது நீங்கள் நேச்சர் பேர்ட்ஸை பார்க்கலாம், காற்றை அடிக்காம அவ்வளோ சொர்க்கமாக இருக்குது. பட் ஃபுல்லாக அந்த கண்ணு குளிர்மையாக அப்படி எழுமினோட குளிர்மையாக இருக்கணும்னு சொன்னால் அப்படி திறந்தீங்க வச்சிருக்கேன்ல, ஃபுல்லாக வந்துச்சுன்னா அப்படியே பச்சை இதாக இருக்குன்னு. நாங்கள் இந்த பில்டிங்கை பில்ட் பண்ணிக்கையும் இப்படி இயற்கையோடு நாங்கள் இணைஞ்சு போகணும் என்றதில் வடிவாக ஸ்டடி பண்ணுறதுக்கே எங்களுக்கு டைம் பிடிச்சது. அப்போ எங்களுக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஏற்று சார் சொல்லுவோம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த என்ன ரூம் ஒன்று பார்க்குறோம். ஓகே, இது பெரிய ரூம் ஒன்று. ஓகே, எல்லா ரூமுக்கும் இது இருக்கா? அநேகமாக எல்லா ரூமுக்கும் இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு வியூ ஒன்று. ஆனால் வியூ ஒன்று தானே, ஆனால் அது மேலேருந்து பார்க்குறது கீழேருந்து பார்க்குறோம் அப்படி என்ன. ஓகே, ஒரே இடம், ஆனால் நீங்கள் பார்க்க வியூ எலிவேஷன் மாற வியூ மாறுது மாறுதானே. மற்ற காற்றோட்டத்தை பார்த்து நீங்கள் வித்தியாசம் இல்லை. ஓகே, காற்று வழி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் அட்டாச் பாத்ரூம், அட்டாச் வாஷ்ரூம். ஓகே, எல்லாமே ஃபங்க்ஷனில் கணக்கான சைஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரிக்கு டைல். ஓகே, வணக்கம், எப்படி இருக்கீங்க? இருக்கு. ஓகே, என்ன மாதிரி இருக்கு யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் நல்லா இருக்கு, கொஞ்சம் வெயில் கூட. வெயில் இப்போ இந்த சிச்சுவேஷன் அப்படி தான் எங்களுக்கு தாங்கலாம் கிடக்குன்னு. ஓகே, கனடாவில் வந்துருக்கீங்களா என்ன? ஆமாம் ஆமாம். ஓகே, அப்படி நிறைய இங்கேயே வந்துட்டீங்களா? கனடாலேருந்து நாங்கள் இந்தோனேசியா, பாலி போய், மௌலிஸ் போய், கொழும்பு இப்போ அப்படியே ஜெஃப்னா வந்தது. ஓகே, முதல்ல விஷயம் கேட்க போகிறோம், யாழ்ப்பாணத்தில் என்னென்று இந்த லேண்ட் வரணும் உங்களுக்கு ஐடியா வந்தது? 25 வருஷம் சுதந்திரம் வந்து கனடாவில் இருந்துட்டு யாழ்ப்பாணம் வந்து ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ நானும் ஒரு ஒத்துழைப்பாக இருக்கணுமென்ற ஒரு இதில் தான் யாழ்ப்பாணத்துக்கு கூட வந்தார். இப்போ இந்த லேண்டை சூஸ் பண்ண வந்து ஒரு பாதுகாப்பான இடமும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நான் ஃப்ளோரோட எல்லாம் புறப்பட்டு வச்சுக்கிறேன் இப்படியான இதெல்லாம். ஓகே ஓகே, அப்போ ஒரு சப்போர்ட்டை ஒன்றை சூஸ் பண்ணினது, கூட பாதுகாப்பு, ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்குது. கரெக்டாக வித்தியாசமான யாழ்ப்பாணம் தெரிஞ்சு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, மற்ற மெயினான விஷயம் அக்காவுக்கு என்ன தெரியாது, இது வேண்டினாண்டு என்ன அதை சொல்லுங்க, உண்மையாக தெரியாது? இல்லை இல்லை, எந்த இப்போ வரைக்கும் சொல்ல கொஞ்சம் வேண்டினீங்களான்னு சொல்லி கேட்குறா. அவள் ஃபினான்சியல் இதுகளில் பெருசாக இன்வால்வ் பண்ணுறேன் இல்லை. தெரியா சர்ப்ரைஸாக வச்சுருந்தீங்களா இல்லாட்டி எதுக்கு மோமாவும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவன் ஃபியூச்சரில் வந்து இங்கே இருக்கிற பிளானா இல்லாட்டி என்னம்மா வயசு போட்டி பார்ப்போம், அப்போ யோசிப்போம். ஹோட்டல்ஸ் அங்கே இங்கே நிற்கிறத விட நாங்கள் இப்போ எங்கட வீட்டிலே வந்து நிற்கிறது ஒரு இது தானே, சந்தோஷம், ஒரு ஃபீலிங். ஃப்ரீயாக வந்து தங்கிட்டு போகலாம், இப்போ நெச்ச நேரம் வரலாம் போகலாம். பட் இந்த வீடையும் நாங்கள் பூட்டிட்டும் போகலாம், அது மெயின்டெயின் எல்லாம் பார்ப்போம் எல்லாம் சொல்லியிருக்கணும். அப்படி இருக்கும் வந்து தூசட்டி அது பெரியதாக போயிடும். நல்ல வடிவான ஒரு ஏரியா, பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதை விட இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் தெரியும் அந்த முழு அழகு, அது நல்ல லக்ஸரி எல்லாமே காட்டி கொண்டிருக்கணும். நல்லா இருக்குது. சுதந்திர வார்த்தையை நம்பி நாங்களும் வேண்டி இருக்கிறோம். சுதந்திர ஃபீலெக்ஸனோட கொஞ்சம் இது வழங்கினது. அவர் நோர்வேல இருந்து வந்து இப்படி ஒரு இதுகள் எடுத்து செய்கிறாண்டேக்க மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இந்த ஸ்பாட்டை அவர் தான் சூஸ் பண்ணது, நாங்கள் சூஸ் பண்ணல, ஃபீலெக்ஸன் தான் சூஸ் பண்ணோம் உங்களுக்கு தான். ஓகே ஓகே, இதில் வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னாண்டா, ஸ்ரீயண்ணையை கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது சரியான கஷ்டம். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்டாக வந்து அள்ளி செலவழிப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்க எல்லாம் 10 வரை ஆணி வரையாக பார்ப்பார். சரியா பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸ்ரீயண்ணை ஓமெண்ட்டு சொல்லி சொன்னாண்டா அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாண்டா அது சக்ஸஸான ப்ராஜெக்ட். அதை விட தர்சிகக்கா, சரியா தர்சிகக்கா வந்து பார்த்து போட்டு இதில் ஆணையோண்டு போட்டு யோசிச்சு போட்டு இப்போ ஹாப்பியாகன்றன்டைக்க என்னோட வந்தோடனே கேட்டவா இங்கே என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், என்னத்துக்கு அப்படி செய்கிறோம்னு சொல்லி அந்த ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள ஒரு ஃபுல் அப்டேட் ஒன்று எடுத்தவா. அப்போ அந்த அப்டேட்டை வச்சு கொண்டு தான் சந்தோஷமா இருக்கிறார். சரிதானே? அப்போ சரிதானே, ஆனபடியாக வெரி ஹாப்பி வந்து பார்த்து தண்டதில். சரிதானே, ஒரு சக்ஸஸான ப்ராஜெக்டாக வருமெண்டு எனக்கு முதல் இருந்தது. இது ஒரு எனக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரிக்கு. சரிதானே, இது 100% இதண்டுமெண்டு. ஓகே, வேண்ட வாராக்களையும் யோசிக்கணும் சொன்னால் நம்பி ஒரு இடத்த வேண்டினு சொல்லி ஓகே இது ஃபியூச்சரில் ஓகேயா இருக்கும், தாங்க இன்னும் சக்ஸஸாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியாவில் எல்லாம் வேண்டிவிடும். அப்போ வேண்டின ஆக்கள் இதில் பார்க்கவே விளங்கும் எவ்வளோத்துக்கு நம்பி வேண்டி. நீங்கள் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தான், வந்து லோக்கல் ப்ரொஃபஷனல்ஸும் இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து வேண்டி இருக்கணும். வேண்டினது பார்த்தாலும் இப்போ வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணோம். ஸோ வந்து நல்ல ஒரு கம்யூனிட்டியை அப்படியே ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தேவை இது வடமானத்தில்
தாங்க வந்து இருக்கிறதுக்குன்னு சொல்லியும் அப்போ அவன் அட்வைஸுகள் இது என்னென்னு சொல்கிறது அது அந்த தர அட்வைஸ் வந்து உண்மையிலே ஒரு சரியான வேல்யூவான அட்வைஸாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குது என்றது. மற்றது லேண்டின் வேல்யூ ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் மட்டும் சொல்ல தேவையில்லை, ஒரு மத்தியாலும் கூடிக்கொண்டு போய்கொண்டிருக்குது. ஒவ்வொரு வேல்யூவான ஆக்களும் இதுக்குள்ள வர வர பெருமதியும் கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கு. அது அவைக்கும் பிரியோசனம், எங்கள் அஸ் அ டெவலப்பர் எங்களுக்கும் வந்து பிரியோசனம். சரி, அப்படி நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோமே என்ன ஃபுல்லாக பார்த்தாச்சு. இங்கால வந்து கட்டுமான பணியில் முக்கியமான இன்ஜினியர்ஸ் நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. ஓகே, இவ முக்கியமான ஆக்கள். அடுத்தது யங்ஸ்டர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு சீனியர் ஆக்களை வச்சுருக்கிறேன். கிளம்பு வழியால் எல்லா இடம் ஃபீல்டில் நிற்கிறது யங் ஆக்கள் யாழ்ப்பாணத்தாக்கள்லாம் நிற்கணும். இன்னத்துக்கு வேண்டியன்னு சொன்னேன்னு சொன்னால் இவங்கெல்லாம் எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன். அப்போ இவை வந்து நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ இவை எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தம்பி அந்த தம்பி 3 பேர் இதில் காட்டுறேன் சிம்பிளாக தம்பி வாங்க சரிதானே காட்டுறேன். இவை எல்லாருமே வந்து ஹார்ட்கோர். வெளிநாடு தான் போனால் தான் வாழலாம், இந்த மண்ணில் வாழ இல்லாதண்டு அடம் பிடிச்சு கொண்டு இருந்தாக்கள். எனக்கு தெரிய 5-6 வருஷம் சரிதானே. இவரெல்லாம் வெளியால் போய் முட்டுப்பாட்டு போட்டு வந்தவர் திருப்பி சரிதானே. உசியோட தொடங்குவோமே. உசி வந்து ஹீஸ் அ சிவில் இன்ஜினியர் ப்ரொஃபஷன் சரிதானே. சிலிட்டில் வந்து படித்து பெரிய கம்பெனி எல்லாத்துக்கும் இங்கே ஸ்ரீலங்காவில் வேலை செய்து போட்டு பிறகு நான் இப்படி வடமாநிலத்தில் ஒன்று செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் போல் வரேன்ட்டு சொல்லி எல்லாம் வந்து பார்த்துட்டு இவை என்னத்தை பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் ஓகே இவங்க யங் ஆக்கள் சரிதானே, இவை உழைக்கணும். அடுத்தது இவை இந்த அறிவை வந்து வளர்க்குறதுக்கு இந்த இடம் சரியானதான்னு பார்ப்பினோம் சரிதானே. படித்தா அது வெரி நார்மல். அப்போ ரெண்டுமே இருந்தபடியாக தான் வந்து இவன் வந்தது இங்கே சரிதானே. அதை பற்றி இருக்காச்சு அதை சொல்லுங்க. என்னென்னா நான் கொழும்பில் எல்லா கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அல்லை விழா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அதாவது ஹவுசஸில் லக்ஸரிஸ். மற்றது வந்து இங்கே 4 டைப்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்போ ஒர்க் பண்ணிக்க வந்து நாங்கள் என்ன எங்கட ஹவுசஸில் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ன்ற ஒரு நாலேஜ் ஒன்று எடுக்கலாம். மற்றது வந்து ஃபினிஷிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ வெளிநாடு போகணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருந்தது. அந்த டைம் இருந்தது. ஆனால் இங்கேயே உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வேற வழிகிட்டணும். அதால் வந்து எங்களுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. முதல் கொரோனா பீரியடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல் கொஞ்சம் டவுனாக இருந்தது. இப்போ திருப்பி பழையபடி தொடங்கிட்டுது. அப்போ இங்கேயே ஒர்க் பண்ணக்கூடிய இருக்கு. இல்லை மைண்டே மாற்றிட்டீங்களா எல்லாத்தையும்? ஓகே, இவரா என்ன பேர் உண்டு? 2 பேர் ஹரிகரன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த ஆளும் ஆர்வமாக இருந்தால் வெளிநாடு வரித்தனமாக இருந்தவர். நீங்கள் சொல்லுங்கள், என்னத்துக்கான போகணும்னு யோசிச்சிங்க வெளிநாடு? வெளிநாடு போயிட்டு அங்கே நல்லா உழைக்கணும் அந்த ஒரு இதுதான் எதிர்பார்த்தது. ஆனால் அங்கே விட இங்கே சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உழைக்கலாம், ஆனால் சேமிப்பது இங்கே இருந்தால் தான் சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்ன இந்த அனுபவம் வந்தது? சரி, முதல்ல இப்படி தான் நான் போகணும்னு யோசிச்சேன். ஒரு மைண்ட் செட் இப்போ வேணாம் வெளிநாடு வேணாம், இஞ்சி இருக்கலாம், இஞ்சி உழைக்கலாம், இஞ்சியை சமைச்சு இருக்கலாம் என்று சொல்லி அந்த மைண்ட் செட் இப்போ வந்தது. அவருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன். அந்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதே விட சுவந்தன் பஸ்ஸோட சேர்ந்து அவரோட கதைச்சி என்ன மாதிரின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட ஒரு உந்துகோலால் நான் இப்போ இங்கே வந்தேன். நான் ஓகே பின்ன எல்லா இதுவும் ஓகேயாக இருக்குது. நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க? நான் இங்கே வந்து டிரைவிங் வேலை செய்கிறேன். மற்றது இந்த இங்கே நடக்கிற வேலையில் எல்லாத்தையும் கொஞ்சம் லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நாட் ஓன்லி உழைக்கிறது, அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாகவும் இருக்கிறார் சரிதானே. ஒரு நேரத்தில் அவர் ஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டேலண்டில் வருவார். அப்போ இங்கே மாத்திரமில்லை, அவர் எங்கே போனாலும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு வேண்டிய ஆளாயும் வந்துடுவார். இப்போ ஐடியா இல்லையா? ஒரு ஐடியா இல்லை, சும்மா கூட இல்லை நான் இங்கே இருந்து உழைக்கணும்னு தான். நான் வரும்போதே சொந்த பஸ்ஸுக்கு சொல்லிட்டு தான் வந்தேன் இங்கே இருக்கிறதுன்னு சொல்லி. ஓகே நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். நான் ஜதீபர். ஓகே, நான் முதல் வந்து கணக்கு ட்ரை பண்ணேன் இவ்வளோ ஃபாரினுக்கு போகிறதுக்கு. அதில் சிலதுகள் பிரச்சனையே வந்திருக்கு. ஸோ அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் நாள் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தேன் நான். ஸோ அதோடு சேர்த்து சொந்தன் பஸ் இன்வைட் பண்ண இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் போய்கொண்டிருக்கு. அப்போ அதுக்கும் சேர்ந்து மேனேஜ் பண்ணுவோம்ட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது தானே. அதால் சரி ஓகே சொந்த சொல்லியிருக்க ஒரு இது ஒன்று இருக்குது பார்ப்போம்ட்டு வந்தேன் நான். அது அப்புறம் பார்க்க ஓகே நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதை விட கணக்கு இன்வெஸ்டர்ஸ் கணக்கு ப்ராஜெக்ட்ஸ் கணக்கு இது போய்கொண்டிருக்கு இப்போ. அப்போ அது கொஞ்சம் இப்போ நல்ல இது இம்ப்ரூவ்மெண்ட் கணக்கு இருக்குது எங்கள் இதில். ஸோ எங்களுக்கு இதில் செட்டில் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு முந்தி இருந்தது கணக்கு பிளான். அது லாஸ்ட் இயர்லேயே உண்மையாகவே போகிறதுக்கு பிளான் இருந்தது. இப்போ பிளானே இல்லாமல் மாறிட்டுது. அதுக்கு காரணமே
ப்ராஜெக்ட் தான். உண்மையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த படிக்க இப்போ வேறு மைண்ட் செட் வந்து இனி படிச்சு என்ன வருது வெளிநாடு போகிறதானே வெளிநாட்டில் அக்கா நிற்கணும் அண்ணா நிற்கணும் கூப்பிட்டுருக்கணும் அங்கே போய் உழைக்கலாம் அங்கே செட்டில் ஆகிடலாம்னு தான் உண்மையாக அடவாசி பெரு இப்போத்த பிள்ளைகள் இந்த படிக்காததில் முக்கியமான காரணம் அந்த வெளிநாடு போயிடலாம்ன்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. உண்மையில அப்படி இங்கேருந்து எல்லாரும் போனோன்னா இங்கே வந்து எல்லாமே பிளாங்க் ஆகிடும். அப்படியே இப்போ அங்கே எல்லாமே இங்கே படிச்சுட்டு அங்கே அவன் இதை அங்கே காட்டுக்க இங்கே இருக்கிற மாணவர்கள் அடுத்தது என்ன எல்லாம் படிச்சுட்டு அங்கே வர நாங்களும் அப்படியே ஒரு சமுதாயம் அப்படி மாறிக்கொண்டே வருது. நீங்கள் உங்களை அண்ணாக்கு வாழ்த்துக்க சொன்னால் நீங்கள் அதை மாற்றணும் அதை அப்படியே மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இளைஞர்களுக்கு இப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க அவையிலும் ஓகே வெளிநாடு போய் உழைக்க தேவையில்லை நாங்கள் இங்கேயே உழைக்கலாம். அதை தவிர வெளிநாட்டிலேருந்து பார்க்குற இப்போ முதலீட்டாளர்கள் வந்து நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை யாழ்ப்பாணத்தில் உங்களோட இடங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க இங்கே இருக்கிற ஆட்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பு உண்டு வேணும்னு நிச்சயமாக கரெக்டாக அண்ணாக்கு பெரிய வாழ்த்துக்கன்னு சொன்னால் சில யோசிக்கலாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி என்ன செய்ய போகிறோம் நாங்கள் கிளாஸ் வச்சு சேமிச்சுட்டு பேச இருக்கலாம். அப்படியே அடுத்த நீங்கள் ஒரு முன்னுக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஒன்று எடுத்து இப்படி செய்யக்க அது உண்மையில பெரிய நிறைய பேருக்கு இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றது இன்றைக்கு உலகத்தில் போர் நடந்து கொண்டிருக்கு. யாழ்ப்பாணம் வந்து வடமாகாணம் ஸ்பெஷலி எனக்கு கொழும்பை பற்றி சொல்ல தெரியாது அப்படியே நான் சொல்லலை. வடமாகாணம் வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் டு இன்வெஸ்ட் சரி தானே. அது மாத்திரம் இல்லை ஹையஸ்ட் ரிட்டர்ன் தர இடம் வந்து யாழ்ப்பாணம் தான் சரி தானே. நெக்ஸ்ட் 3 to 10 years வந்து இது நடக்கும்னு சொல்லி பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் வந்து எனக்கு சொல்லினோம். அதே நேரம் நாங்கள் யூனிவர்சிட்டிஸோட வந்து ரீசர்ச்சுகள் டெவலப்மெண்ட்டுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அவையும் இதைத்தான் சொல்லினோம். அப்போ நாங்கள் அந்த சரியான ட்ரெண்டில் இருக்கிறோம். அதனுடைய பயப்பட தேவையில்லை. இது ஒரு உதாரணம். அதாவது எங்கள்கிட்ட லோக்கலில் இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் உதாரணமாக இருக்கிறோம், வெளியால் இருக்கிறவைக்கும் ஒரு உதாரணம் இருக்கிறோம். அப்போ இது ஒரு 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 ரீசர்ச் அண்ட் டெவலப் மாடல் நாட் ஓன்லி இங்கே வந்து இருக்கிற மாத்திரம் இல்லை, இதில் வந்து இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸுக்கு கூட வந்து இவையை மென்டர் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டியோட ஒர்க் பண்ணுறதுக்கு அவைக்கு சம்பளம் பே பண்ணி எதன்றதுக்கு வந்து இருக்குது. அப்போ அவர் ரிட்டையர் பண்ணி போட்டு அதை என்ன செய்கிறேன்னு யோசிக்க தேவையில்லை. இங்கே வந்து அவன் இந்த தகுதிக்கு நாங்கள் சரியான வேலையை அசைன் பண்ணி விடுவோம், அதுக்கு சம்பளம் வரும். ஓகே ஓகே எல்லாமே இருக்குது. நிறைய பேர் முதலீட்டாளர்கள் வெளிநாள் இருப்பினம் அது யாழ்ப்பாணம் வந்து முதலீடு செய்யலாமா, இலங்கையில் நடந்த பிரச்சனை இப்போ முதலீடு செய்தாங்க இதெல்லாம் அப்படி சம்பிச்சு போயிடுமான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அவைகளுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்கள்? கேள்விக்கு எல்லாத்துக்கும் அல்ல எல்லாம் பதில் நீங்கள் ஆறுதலாக ரிலாக்ஸாக வரணும். ஒரு 2 நாள் வந்து இதில் சுற்றி திரிஞ்சு மெனக்கட்டிஞ்சு நிற்கிறவையோட காய்ச்சினம் பண்ணாலே அவற்று கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் வந்துடும். ஏன்டா இது 30 வருஷமாக எழுப்பப்பட்ட கேள்விகள் நான் உங்களுக்கு 3 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கலாது. அப்போ ஒரு 3 நாளைக்கு வந்து இங்கே இருக்கிற ஆக்களோட விசிட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் வந்து வைக்கி பாசிட்டிவான இது அப்படியான ஆன்சர் வரலைன்றது தான் நானே இதில் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டேன். ஓகே ஓகே சரிதாங்க. ஏன்னா இப்போ யோசிப்பேன் தானே இவ்வளோ ஒரு தொகையை கொண்டு இங்கே போட்டு ஒரு இது செய்யலாமான்னு சொல்லி கேள்வி ஒன்று இருக்கும். அப்படியே சமைச்சு போய் அரசாங்கம் ஏதாவது செய்திருமான்னு சொல்லி இந்த பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கு எல்லாருக்குமே. நாங்கள் இப்போ சில பேருக்கு ஆசை இருக்கும் முதல் செய்வோம்னு சொல்லி, ஆனால் சந்தேகம் இருக்கும் செய்தால் அப்புறம் என்ன நடக்கும்ன்ற ஒரு சந்தேகம். இன்றைக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா 23 மில்லியன் பீப்புள் இருக்கணும். இங்கே ஒரு சிஸ்டம் ரன் பண்ணி கொண்டு இருக்கு, ஆக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கணும். எவ்ரிடே வந்து இங்கே வந்து ஓவர் முடிஞ்சுது, எவ்ரிடே வந்து எவ்ரிடே பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகிக்கொண்டு தான் இருக்கு. அப்போ நீட்டிலும் பார்க்கண்டே பெட்டர் நாளைக்கு இன்னும் பெட்டர். ஆனபடியே நீங்கள் கணக்கை யோசிக்க தேவையில்லை. கணக்கை யோசிச்சேன்னு சொன்னால் ஒன்று இல்லை. சில பேர் அந்த காலத்துக்கு இந்த யுத்தத்தோட போனாக்கா இன்னும் வராமைக்கும் இருக்கணும். அவன் மைண்ட் செட்னு சொன்னால் இந்த யுத்த காலத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி மைண்ட் செட்லேயும் இருக்கணும். இப்போ சில வீடியோக்கள் போட எனக்கே சொல்லணும், தம்பி இதெல்லாம் அப்போ அப்படி இருந்து இப்போ இப்படிலாம் மாறிட்டான்னு யோசிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியப்பட்டு எல்லாம் பார்க்கணும். நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், வெளிநாட்டிலேருந்து வர நீங்கள் முதல் செய்ய விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட இதை பெருத்து நீங்கள் தண்டிக்கொள்ள. பட் நான் சிம்பிளாக எல்லாருக்கும் சொல்லிக்கொள்றது என்னடா, நீங்கள் ஒரு வெஹிக்கிள் ஒரு ஆளாக இருந்தீங்களா சரி தானே. நீங்கள் வெஹிக்கிள் ரோட்டில் போனால் அடிபட்டு செத்து போகணுன்னு பயப்பட்டீங்களா நீங்கள் வாழ்க்கையில் ரோட்லேயே போயிடாது. அது கனடாவில் இருந்தா என்ன, அமெரிக்காவில் இருந்தா என்ன, ஸ்ரீலங்காவில் இருந்தா என்ன. அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு மனஞ்சொல்லும் செய்யண்டு செய்துட்டு போனீங்கள்ட்ட எல்லாம் சரியாக நடக்கும். சரியான ஒருக்கா குதிச்சு பாருங்க. அதுக்கு இல்லை அதுக்கு பிறகு உங்களோட கையெல்லாம் இருக்குல்ல டெவலப் பண்ணி போகிறதானே. பட் நன்றி அண்ணா, பெரிய நன்றி. உங்களோட இவ்வளோ பிஸியான டைமுக்குள்ளேயும் எங்களுக்கு ஒதுக்கி ஃபுல்லாக சுற்றி காட்டி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது தவிர பார்த்து நீங்கள் சொன்னால் அல்லை வில்லா இது வந்து யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இப்படி இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது, இங்கே வந்து ஒரு காணியை வேண்டி வீட்டை கட்டி இங்கே அமைதியாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்னு சொன்னால் நீங்களும் வந்து நினைக்கொள்ளாமல் இந்த ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே தெரியும். நன்றி அண்ணா, தேங்க்யூ வெரி மச் தம்பி.